வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரெசிபி, கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேளாபாத். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எதுவுமே தேவையில்லை. வெஜிடபிள்ஸ், தால் எல்லாமே ஒன்றாவே சேர்ந்து வந்துடும். ஒரு அப்பளம், ஒரு ஊறுகாய், ரைத்தா இது மட்டுமே இருந்தால் போதும். ஈஸியாக எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லை. அவ்வளோ ஒரு குழைவாக நல்ல பொங்கல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம்பருப்பு. தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளால மற்ற மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துருவோம். 6-7 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, சின்ன பீஸ் ஜாதிக்காய், அதாவது ஒரு ஜாதிக்காயில் 8ல் 1 எடுத்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து துருகின தேங்காய். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆட்டு வறுத்து எடுத்துருவோம். பேன் ஆன் பண்ணிக்கிடுங்க. எடுத்து வச்சுருக்கிற மசாலா, வரமிளகா, தேங்காய், கிராம்பு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜாதிக்காய், பட்டை, ஏலக்காய் ட்ரை ரோஸ்டாட்டு நல்ல முருகலாக வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி. பெங்களூர்லாம் நீங்கள் போனீங்கன்னா மார்னிங்லேருந்தே இது கிடைக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேளாபாத். நம்மளோட சாம்பார் சாதத்தில் ஒரு வெர்ஷன் இது, அவங்க ஸ்டைல் இது. நம்மளோட சாம்பார் சாதத்துக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்கறது இல்லை. நாம் வந்து பச்சை தேங்காய் சேர்க்குறோம். அவங்க வந்து கொப்பரை தேங்காய் சேர்ப்பாங்க. இந்த ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. தேங்காய் நல்லா முருகலாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்சி வச்சிங்கன்னா பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மாதம் தாராளம் வச்சு யூஸ் பண்ணலாம். பச்சை தேங்காய் போடுறதுனால. கொப்பரை தேங்காய் போட்டால் நீங்கள் வந்து 6 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுறணும். வர கொத்தமல்லி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால், முழு கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தால் இதோட சேர்த்து வறுத்துருங்க. நான் வந்து தனியா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதோட சேர்க்கலை. தனியா நான் ஏற்கனவே வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால நான் ஃபைனலாக நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ராப் கூட நம்ம எண்ணெய் விடலை. ஆனால் பாருங்கள், இந்த மிளகாய் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. நம்மளோட தேங்காயிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிறதுனால அப்படி தெரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஏற்கனவே நல்லா வறுத்த தனியா, அதனால நான் ஃபைனலாக போடுறேன். முழு தனியா போடுறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து போட்டு வறுத்துருங்க. இது சூடு ஆறவும் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துருவோம். குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். 1 பாட் ரெசிப்பியாக பண்ணுறதுனால நான் குக்கர்லேயே பண்ணிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷன். மேக்ஸிமம் இந்த முருங்கைக்காய், கத்தரிக்காய் இப்படியெல்லாம் போடாதுங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 தான் சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் சேர்க்கலாம், நூக்கல் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி போடலாம், எல்லாமே அவங்க போடுவாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய், இது கொஞ்சம் வதங்கட்டும். இன்னும் எல்லாமே நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி, 2 சின்ன தக்காளி தான் போட்டிருக்கிறேன். 1 கப் அரிசி, 3/4 கப்பு பருப்பு. அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்ல குழஞ்சி அரிசி பருப்பு எல்லாமே நல்ல குழைய வேக வைக்கணும். தண்ணி அதனால கொஞ்சம் எக்ஸஸாக வைங்க. பொதுவாக 2லேருந்து 2.5 கப்பு நம்ம தண்ணி வைப்போம். இதுக்கு வந்து 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி வைங்க. இந்த வெஜிடபிள்ஸோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கழுகி ஊற வச்ச அரிசி பருப்பு, 1க்கு 3 ப்ளஸ் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா.
குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். மூணு விசில் வரட்டும். 3 விசில் வந்துச்சு. இப்போ குக்கரை ரிலீஸ் பண்ணிடலாம். சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. நல்ல குழைவாக இருக்கும். இப்போ இதோட கரைச்சி வச்சிருக்கிற ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, நம்ம அரைச்சி எடுத்த பிசிபேளாபாத் பவுடர் இதுதான். ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். போதும்னா அப்படி விட்டுருங்க. நான் மிளகாய் வேற சேர்த்துருக்கனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். இதில் 2 காஞ்ச மிளகாய், நறுக்கின வெங்காயம், நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. பிசிபேளாபாத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பாங்க. ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நறுக்குன மல்லித்தழை நல்லா கலந்து விட்டுருங்க. இதே போல் நல்லா தளன்னு இருக்கணும். கடைசியாக நல்லா தாராளமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நம்மளோட பிசிபேளாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.